அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரம், அதாவது குரு பகவான் வக்ரமாக போகிறார், சனி பகவானும் ஏற்கனவே வக்ரத்தில் இருக்கார். அப்போ நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகிறதுங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் கால சக்கரத்தினுடைய 2வது வீடான ரிஷபமனையில் வக்ரமாக போகிறார். எப்போ வக்ரமாக போகிறார்? 9/10/2024 3/2/2025 வரை இந்த 116 நாட்கள் வக்ர நிலையில் இருக்க போகிறார். ஏற்கனவே சனி பகவான் வக்ரத்தில், அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனையில் வக்ரமாக இருக்கார். எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார்னா 15/11/2025. அப்போ வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ இந்த 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் இந்த வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமாக போகிறார். ஏற்கனவே சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னா முயற்சி ஸ்தானாதிபதி, அதே சமயத்தில் 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து இப்போ வக்ரமாக ஆக போகிறார். அப்போ இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவான் நல்லது செய்வாரான? இல்லை. அப்போ துலாம் ராசி என்பர்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு, இந்த மாதிரி அசிங்கம், இந்த கேவலம், ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துல போய் வக்ரமாக இருக்கார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்புக்கு ஏற்ப குரு பகவான் வக்ரமாகும் போது இந்த மாதிரியான நெகட்டிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா கடன் இருக்கு, கடன் அழுத்தி கொண்டு இருக்கு, வாங்கிய கடன் கட்ட முடியல, இஎம்ஐக்கே சரியா போகிறது, சம்பளம் பணம் ஃபுல்லா இஎம்ஐக்கே போகுது. இந்த மாதிரியான கடன் 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 என்று அதன் மூலியமாக மனம் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடனை கட்டிவிடலாம், கடனை அடைப்பலாம், கடனால நமக்கு பெரிய பிரச்சனை உருவாக போவதில்லை, அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இந்த வக்ர பயிற்சியானது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகிறது. எதிரி தொல்லைகள், நிச்சயமாக உங்களுக்கு எதிரிகள் இருக்கத்தான் இருக்கிறார்கள். அந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, எதிர்வினை ஆற்றக்கூடிய தன்மை, அவங்க வழியிலேயே போய் அதை நம்ம செய்யக்கூடிய தன்மை. அப்போ எதிரிகளை ஓட விடுவீர்கள் அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுவீர்கள். அப்போ எதிரி தொல்லைகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் இந்த நோய் சார்ந்த விஷயங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வருத்தி கொண்டிருக்கிறது ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு. அப்போ அது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதில் ஜீரண பிரச்சனை அல்லது கொழுப்பு பிரச்சனை அல்லது ஏதாவது இந்த ஸ்டொமக் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெடு நாட்களாக ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் அல்லது செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை, ஒரு வழக்கு, அதை ஃபேஸ் பண்ணுறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஸோ இந்த மாதிரியாக இருந்து கொண்டு அதன் மூலமாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை, சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம், அதாவது 116 நாட்களில் இது நிச்சயமாக வம்பு வழக்கு கேவலம் அசிங்கம் இந்த மாதிரியான தன்மைகள் இருந்து விடுபடக்கூடிய அந்த வகையில் இந்த வக்ர பயிற்சியானது நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமைய போகிறதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா
நான் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் அது போக முடியல, விசா கிடைக்கல, அல்லது சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. வேலை இந்த மாதம் வந்துருவீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு எல்லாமே கொடுத்திருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்தப்பட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே, அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, அல்லது வேலையை அப்ளை பண்ண அது ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்றவர்கள் எல்லாம் அங்கே வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய, வெளிநாட்டில் ஒரு சிலருக்கு குடியுரிமையை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய, அந்த வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னு சொல்லலாம். அந்த குரு பகவான் வக்ரம் பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் தொந்தரவு இருக்குது. அதாவது 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்த்தனா குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பு, ஒரு பகை, ஒரு மாதிரியான தன்மை, ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு அந்யோன்யம் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்த அந்த நிலையெல்லாம் இப்போ மாறப்போகிறது. கணவன் மனைவி என்ன இப்போ புரிந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, 2 பேரும் சம்பாதிப்பது நம்முடைய குடும்பத்துக்காக, நமக்காக அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டு நிச்சயமாக ஒரு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய தன்மை. இது எதனால் இதெல்லாம் ஆக போகுதுன்னா, உங்களுக்கு நிறைய ஒரு என்ன சொல்றது, நிறைய இடத்துல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்களோ அவர்களால் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள், சில மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அந்யோன்யத்தை கிடைக்கக்கூடிய, அந்யோன்யம் பெருகக்கூடிய, அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். ஏற்கனவே கொடுத்த பணம் லாக் ஆயிருக்கு, ஒரு இடத்தில் நிற்கிது, வரமாட்டேங்குது. 1 மாதத்தில் தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கினவங்க இப்போ 6 மாதம் ஆகிவிட்டது, கேட்டு கேட்டு சலித்து விட்டது. ஸோ இது கொடுத்த பணம் வருமா வராதா என்று தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் எதிர்பாராத விதத்தில் திடீரென்று அந்த தனம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சனி பகவானுடைய பார்வையும் இந்த வக்ரமாகி பார்வை கிடைக்கின்ற காரணத்தால நிச்சயமாக வாக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், நீங்க பேசினாலுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லையாக இருக்குது. நாம நல்லதையே செய்ய போனால் நமக்கு அது கெடுதலாகவே வருகிறது. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் தன்மை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய, அவர் சரியாகத்தான் சொன்னார், அவர் சொல்வது சரி என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்ர நிலையில் இருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல, 5ஆம் இடம் என்பது குழந்தைகள் அல்லவா? அப்போ குழந்தை ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாகி குழந்தை காரகனான குரு பகவான் 8ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு திடீரென்று குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். சனி பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா 15/11/2024 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா 3/2/2025. அப்போ இந்த காலகட்டத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள், பல தொந்தரவுகள், அதாவது சகோதர சகோதரிக்குரிய கருத்து வேறுபாடுகள், ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டைகள் இருந்தது எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லலாம் என்கின்ற அந்த மனப்பாங்கு வந்து அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம் சார்ந்து, என குரு 6க்குரியவன் 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ தாய்க்கும் ஒரு சில உடல்நல தொந்தரவு, தாய் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை உருவாக்கும். விற்காத நிலங்கள், அதாவது தாய் சொத்து, அதை வித்துட்டு வேற இடம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்கள் கூட அது சக்சஸ் ஆகக்கூடிய
அமைப்பில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவதற்கான யோகமும் இருக்கிறது, அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஏன்னா இத்தனை நாள் நாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம், கடந்த 10 வருடங்களாக வாடகை வீட்டில் இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம், சொந்த வீடு என்று இல்லை என்று இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையக்கூடிய தன்மை, மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அதாவது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் இருந்தவங்க தெளிவான முடிவெடுக்க முடியாது, டிசிஷன் மேக்கிங்கில் சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த டிசிஷன் மேக்கிங், இது எடுத்தால் நமக்கு கரெக்ட், இதை செஞ்சால் நமக்கு தவறு என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளுணர்வு சக்தி என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக புலப்படும்ங்கிறதுல மாற்று கருத்தும் இல்லை. அந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் இல்லாதவர்கள் நிச்சயமாக லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு சச்சங்கங்கள், இந்த மாதிரியான கௌரவ பதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டம் இருக்கும். யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். கோயில் திருவிழா, அதாவது கோயிலுக்கு நன்கொடை செய்வது அல்லது சமூக பணிகளில் ஈடுபடுவது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு பகவான் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஒரு தடவை திருச்செந்தூர் முருகர் கோயில் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவதும், அல்லது நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது அந்த குருவால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய அத்தனை கெடுதல்களும், அதாவது குருவால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும், சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறதுனால குலதெய்வத்தை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது பொதுவான ஒரு பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கார், அதாவது 12 ராசிகளில் எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் அது ஆட்சியோ பலத்தோடு இருக்காரா, இல்லது உச்ச பலத்தோடு இருக்காரா, மூல திரிகோண பலத்தோடு இருக்காரா, இல்லை பகை வீட்டில் இருக்காரா, நீச்சமாக இருக்காரா, வர்க்கோத்தம பலம் பெறுகிறதா, இல்லை திக்பலத்துடன் இருக்காரா, இல்லை பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றிருக்கா, இதை பொறுத்து பலன் மாறும். மேலும் என்ன தசா நடந்து கொண்டிருக்கிறது, குரு தசை நடக்குதா சனி தசை நடக்குதா, இதனுடைய இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.